நான் டாக்டர் வேலுசாமி, நரம்பியல் மருத்துவர், சென்னை. வலிப்பு நோய் 100-ல் ஒருவருக்கு உள்ளது. வலிப்பு மூளையில் ஏற்படும் மின்னதிர்வு திடீரென்று அதிகமாகும் போது வலிப்பு வருகிறது. இது என்னென்ன காரணங்களால் வலிப்பு வருகிறது? மூளையில் கட்டி, மூளை காய்ச்சல், பரம்பரை காரணங்கள், பிரசவ சிக்கல்களினால் குழந்தைக்கு மூச்சுத்திணறல் ஏற்பட்டு மூளைக்கு செல்லும் ஆக்சிஜன் குறையும் போது மூளை பாதிப்பு உண்டாகி அதனால் வலிப்பு நோய் வரலாம். நாம் சாப்பிடும் உணவு சுத்தமில்லாமல் இருந்தாலும் சில கிருமிகள், நாடாப்புழுக்கள் போன்ற கிருமிகள் உடலில் இருந்து மூளைக்கு சென்று தங்கி அதனாலேயும் வலிப்பு நோய் வரலாம். இப்படி வலிப்பு வருவதற்கு பல காரணங்கள் உள்ளன. வலிப்பு வரும்போது நோயாளியை ஒரு பக்கமாக திருப்பி படுக்க வைக்க வேண்டும். சுயநினைவு வரும் வரை வாய் வழியாக தண்ணீரோ உணவோ எதுவும் கொடுக்கக்கூடாது. அடிபடாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இரும்போ சாவியோ கொடுக்கக்கூடாது. வலிப்புக்கும் இரும்புக்கும் விஞ்ஞானபூர்வமாக எந்த சம்பந்தமும் இல்லை. வலிப்பு நோயாளிகள் மருத்துவரை ஆலோசித்து வலிப்பு என்ன காரணங்களால் வருகிறது என்று உரிய பரிசோதனைகள் செய்து தெரிந்து கொண்டு மருத்துவர் சொல்கிறபடி மருந்து மாத்திரைகளை தவறாமல் முறையாக ஒரு வேளை கூட தவறாமல் எடுத்துக்கொண்டால் கிட்டத்தட்ட 170 அல்லது 80 பேருக்கு உள்ள வலிப்பு நோயை மருந்து மாத்திரைகளிலே கட்டுப்படுத்தி விடலாம். கட்டுப்படுத்த முடியாத ஒரு சில வலிப்புக்கு இப்போது அறுவை சிகிச்சை, மூளையில் அறுவை சிகிச்சை செய்து கட்டுப்படுத்தவும் வாய்ப்பு உள்ளது. மருத்துவரை ஆலோசிக்க வேண்டும். வலிப்பு நோய் உள்ளவர்கள் திருமணம் செய்து கொள்ளலாம். வலிப்பு நோய் இருந்தும் பலர் பல சாதனைகளை செய்துள்ளனர். எனவே வலிப்பு நோய் பற்றி பயம் கொள்ள தேவையில்லை.